எனக்கு தெரிஞ்ச ஒரு அண்ணா என்கிட்ட ஒரு ஃபைனான்ஷியல் சஜஷன் கேட்டாங்க. நான் அவளுக்கு ஒரு சஜஷன் கொடுத்தேன். அதை இப்போ உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். அது யூஸ்ஃபுல்லாக இருக்குமான்னு பாருங்கள் நீங்கள். அந்த அண்ணா என்கிட்ட சொன்னார், தம்பி நான் எம்என்சியில் ஒரு 20 இயர்ஸாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேன். நல்ல சேல்ரி. எனக்கு ஒரு பையன் இருக்கான். எனக்கு ஒரு சிஸ்டர் இருக்காங்க. அவங்க வில்லேஜில் இருக்காங்க. அவளுக்கு 2 டாட்டர். பட் அவங்க ஹஸ்பண்ட் 1 இயர் பேக் சம் ஹெல்த் இஷ்யூஸ்னால இறந்து போயிட்டாங்க. அவங்க இப்போ ஃபைனான்ஷியலி ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவங்க ஹஸ்பண்ட் டர்ம் இன்சூரன்ஸும் போடலை. அவளுக்கு எதுவும் ப்ராப்பர்ட்டி பேக்ரவுண்டும் இல்லை. அவளுக்கு நான் ஹெல்ப் பண்ணணும். ஹெல்ப் பண்ணலான்னா எங்கள் ஒய்ஃப் அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்க. அது இப்போது அது எப்படி நான் சார்ட் அவுட் பண்ணுறேன்? எனக்கு நான் எங்கள் சிஸ்டருக்கு ஹெல்ப் பண்ணியே ஆகும்னு ஒரு சஜஷன் கொடுங்க அப்படின்னு என்கிட்ட கேட்டேன். நான் கேட்டேன், நீங்கள் எம்என்சியில் ஒரு 20 வருஷமாக ஒர்க் பண்ணுறீங்க, உங்கள் பிஎஃப் பேலன்ஸ் எவ்வளோ இருக்குதுன்னு கேட்டேன். அவர் சொன்னார், அரௌண்ட் 20 to 25 lakhs இருக்குப்பா அப்படின்னு. நான் சொன்னேன், ஆனால் அதில் ஒரு 15 lakhs வித்ட்ரா பண்ணி ஒரு நல்ல AAA பாண்டில் போடுங்க, இல்லை போட்டுருங்க. சிஸ்டர் பேரில் போட்டுட்டு நாமினியாக உங்கள் பேரை கொடுங்க. ஃப்யூச்சரில் அந்த பணம் உங்களுக்கே வாபஸ் வரும். அந்த 15 lakhsல 1% இன்ட்ரெஸ்ட் வந்தாலும் உங்களுக்கு அரௌண்ட் 15,000 மந்த்லி இன்கம் வரும். அது உங்கள் சிஸ்டருக்கு. அந்த 15,000ல் அவங்க 5,000 மந்த்லி எக்ஸ்பெண்டிச்சர் போதுமாகும். ஏன்னா அவங்க வில்லேஜில் இருக்கிறனால அரௌண்ட் 5,000 அவங்க டாட்டர்ஸ் எஜுகேஷனுக்கு யூஸ் பண்ணிக்க சொல்லுங்கள். அரௌண்ட் பேலன்ஸ் 5,000 நான் 2 மியூச்சுவல் ஃபண்ட் சஜஸ்ட் பண்ணுறேன். அதில் இன்வெஸ்ட் பண்ண சொல்லுங்கள். ஆஃப்டர் 20 years அது அவங்க டாட்டர் மேரேஜ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் ஒரு சஜஷன் கொடுத்தேன்.